ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான எலிஃபெண்ட்டோட பேட்டர்ன் தான் எடுக்க போகிறோம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எல்லாராலையுமே கண்டிப்பாக இந்த பேட்டர்னை அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் வந்ததுங்கிறத எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்ன் ட்ரா பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லென்த் அண்ட் வித்து பார்த்திங்கன்னா லென்த்து 17.2க்கும் வித்து 18.2க்கும் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்டார்டிங்கில் 10.4க்கு ஒரு டாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்டிலிருந்து 2 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கு, எண்டிலிருந்து கீழே 2 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் 2.8 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்து 2.8க்கும் மேலேருந்து 1.8க்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களுமே ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து 10.4 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணோம்ல, அது வரை இதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வரை அந்த ஷேப்பை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போது 2 பாயிண்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட்லேருந்து 2 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணேன்ல, அதிலிருந்து கீழே 1.3க்கு ஒரு மார்க்கும், மேலேருந்து கீழே 2 சென்டிமீட்டர் பண்ணேன்ல, அதிலிருந்து 1.1க்கு ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் எப்படி ஷேப் கொடுக்கேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே ஷேப்பை நீங்களும் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுக்கணும். அந்த கட் வந்து இந்த ஷேப் வர்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். இது வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டாட் இப்போ நம்ம 2.8க்கு ஒரு மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து 4.3க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை அந்த பாயிண்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ணணும். எந்த மாதிரி ஷேப் கொடுக்கேன்னு பாருங்கள். இந்த லைன்லேருந்து கொஞ்சம் அவுட்வேர்ட்ஸாக வரணும். அப்புறமா இங்கே கீழே எண்டிலிருந்து இன்சைட் லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இது வந்து இந்த லெக் பார்ட் ஷேப்பு, அதனால் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து லெக் பார்ட் வரைஞ்சிடலாம். அதுக்கு 6 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 5 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த எண்டிலிருந்து இங்கே 6.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 6.5லேருந்து 5.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு லெக் ஷேப் கொடுக்கணும். அந்த லெக் ஷேப்பு நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்து அப்புறம் இன்சைடு கொஞ்சம் கர்வ் ஷேப்பில் வரணும். இந்த ஷேப்பு ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப்போட எண்டிலிருந்து 5.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து மேலே 7 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவுமே இன்னொரு லெக் ஏரியா. இதுவுமே அதே மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ப்ராடாக வந்து லைட்டாக ஒரு கர்வ் ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னா, அது வந்து ஸ்டொமக் பார்ட்டு, அது லைட்டாக இங்கே ஷேப் வந்து அங்கே வந்து அந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணணும். இது நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இது நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போது இங்கே கீழே இருந்து மேலே 9 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாயிண்டில் கொடுத்துருக்கோம்ல, இங்கே ஒரு லெக்குக்கு ஷேப் வரைஞ்சிருக்கோம்ல, இதிலிருந்து இங்கே 6 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே 6 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து மேலே 2.3க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2.3க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 9 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதிலிருந்து
கீழே 1.7க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1.7க்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து 1.1க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இதுலேயுமே லெக்கு கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்து லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே 1.1ல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து 9 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்ல, அதோட இதே ஷேப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து அந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதெல்லாமே பண்ணிட்டோம். அடுத்து நெக்குக்கு மட்டும் ஷேப் கொடுக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 9 சென்டிமீட்டர் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து அங்கே மேலே பாயிண்ட் இருக்குல்ல, அதோட அந்த நெக் ஷேப் கொடுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது, லைட்டாக ஒரு ஷேப் கொடுங்க. நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரியே. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே எவ்வளோ மார்க் பண்ணோன்ட்டு நோட் பண்ணிடலாம். வீடியோ பார்க்க நம்பர்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணி சொன்னால் மட்டும்தான் அந்த ஷேப்பை வந்து நம்மளால் கரெக்டாக கொண்டு வர முடியும். நான் சும்மா லைன் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் லைன்லேருந்து இந்த ஃபஸ்ட் லைன் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது. நான் சொன்ன மாதிரியே இந்த பேட்டர்ன் போட்டுட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மல் காட்டன் ஃபேப்ரிக்கில் கூட சும்மா ரஃப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இதுக்கு ஃபர்ரு, ஃபெல்ட்டு, ஃப்ளீஸு இந்த மாதிரி ஃபேப்ரிக் வேணுங்கிறது இல்லை. நம்மக்கிட்ட பழைய டாய்ஸ் எதுவாவது இருந்தால் கூட அதோட ஃபேப்ரிக்கில் கூட நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்தெந்த பாயிண்ட்டு எங்கெங்கே வச்சு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோங்கிறத நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் நோட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் ஷேப்பில் எல்லாமே எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. இது வந்து பாடி பார்ட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க பேட்டர்ன் போட்டுட்டு. அப்புறமா 1+1 ரிவர்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1+1 ஆர்ன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத நான் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அடுத்து நம்ம ஹெட் பார்ட் வரைஞ்சிடலாம். ஹெட் பார்ட்டுக்கு லென்த்து 18.7 சென்டிமீட்டரும் வித்து 8.5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் கீழே ஒரு 0.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டயக்னலாக 2.3க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டில் இருந்து கீழே 4.6க்கு ஒரு மார்க்கு. இப்போது இந்த 4.6 மார்க்லேருந்து டயக்னலாக ஒரு மார்க் பண்ணோம்ல, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த 5 சென்டிமீட்டருக்குள்ள பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே 0.5க்கு மார்க் வச்சுருக்கோம்ல, அதை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போது அந்த 0.5லேருந்து கீழே 8.7க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 8.7க்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 0.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 0.5லேருந்து மேலே இருக்கிற 0.5க்கு நான் எப்படி நெக் ஷேப் கொடுக்கேனோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இது வந்து நெக் ஏரியா பாடி பீஸோட கனெக்ட் பண்ணுற பிளேஸ் இது. அடுத்து நம்ம டாப்பில் இருந்து 9.5க்கு மார்க் பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி 9.5 பண்ணிவிட்டு இந்த ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொடுத்துக்கணும். அந்த லைன் வந்து ஒரு 1.5 வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 8.7க்கு மேலேருந்து ஒரு மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க்லேருந்து கீழே 6.4க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த 6.4லேருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இன்சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் டயக்னலாக 2.3க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2.3 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாக்ஸோட எண்டில் இருந்து 4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணிடுங்க. நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி. இந்த கீழே அந்த ஷேப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து நல்ல கர்வ் ஷேப்பாக வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடக்கூடாது. அப்போ தான் அந்த தும்பிக்கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்ல ஷேப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா 2.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இதோட அளவு வந்து சைடில் இருந்து 1 சென்டிமீட்டர் கேப்பில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷேப்பு நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஷேப் கொடுக்கேன்னு பாருங்கள். அப்புறமா இந்த சைடு இருந்து டயக்னலாக 5.6க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே வந்து 2.8க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் எல்லாமே நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைன்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணி மேலே டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல அதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஹெட் பார்ட் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதோட டெய்ல் பார்ட்டு, லெக்கு, டவுன் பார்ட்டு, இயர்ஸு எல்லாமே நம்ம பேட்டர்ன் ட்ரா பண்ணலாம். இந்த லைனில் ஒரு கட் கொடுத்து தந்தம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இந்த ஹெட் பார்ட்டும் 1+1 ரிவர்ஸில் தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம ஃபைனலாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நான் மார்க் பண்ணேங்கிறத நான் நோட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அது டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை ஆகிக்கிறோம். நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எல்லா சாஃப்ட் டாய்ஸோட ஸ்டிச்சிங் அண்ட் பேட்டர்ன் மெத்தட்ஸ் வந்து நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டயக்னலாக மார்க் பண்ணோம்ல, அது 2.3க்கு வச்சுட்டு கீழே வந்து லைட்டாக ஒரு 0.2க்கு மட்டும் மார்க் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுதான் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடம் வந்து 2.5 சென்டிமீட்டர், கீழே வந்து 4 சென்டிமீட்டர், இந்த கேப் வந்து 1 சென்டிமீட்டர், இந்த கேப்பு வந்து 2.8 சென்டிமீட்டர். அப்புறம் இங்கே டயக்னலாக பண்ணோம்ல, அது வந்து 5.6 சென்டிமீட்டர். ஹெட்டில் வந்து லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அது வந்து அந்த ஷேப் கொடுத்தே நம்ம இந்த பார்ட்டை வந்து ஷேப் கொடுத்தே கட் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணிகிட்டு இருக்கிற பிளேஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அப்புறம் மேலேருந்து கீழே 4.6 சென்டிமீட்டர். இப்போ இந்த டயக்னல் பார்ட் வந்து 2.3 சென்டிமீட்டர். ஃபைனலாக நம்ம எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் போட்டு முடித்தாச்சு. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த பேட்டர்னோட மெஷர்மெண்ட்ஸு, டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.